பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் தெய்வ சமூகத்தில் கூடும்படிய தேவன் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் எல்லாம் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வசதியாக உட்கார்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். நல்ல கர்த்தரை மனதார துதித்து ஆராதனை செய்வோம். இந்த நாட்களை கர்த்தர் வீடுகளில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். வாரத்தில் ஒரு நாளில் ஆலயத்துக்கு வந்தோம், இன்றைக்கு வீடுகளில் அமர்ந்திருக்கிறோம். இது வரும் காலங்களில் கர்த்தர் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கிருபை செய்வார். அதோடு மாத்திரமல்ல, வீடுகளிலும் நாம் நல்ல கர்த்தரை துதித்து ஆராதிப்பதற்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென். எல்லா கரையிலும் இப்படி ஜெயிப்பமாக. தேவன் இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கப்படியாய் தெய்வ பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாராக. சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைவிடுவாரார். தேற்றரவாளனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாம் கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திரம். தெய்வாதி தேவனுக்கு நன்றி. ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. மகத்துவமான தெய்வத்துக்கு நன்றி. அற்புதமான தெய்வத்துக்கு நன்றி. ஆச்சரியமான தெய்வத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடந்து வந்த 4 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு போதுமானவராய் இருந்தார். நம்மை பாதுகாத்தார், நம்மை பலப்படுத்தினார், நம்மை தாங்கினார், நம்ம சுமந்தார், தேவை சந்தித்தார், ஆச்சரியமாய் நடத்தின தேவன் அவர். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா. நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியாலே செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியாலே செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. ஆஹா. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆஹா. ஹல்லேலூயா. ஆஹா. ஹல்லேலூயா. ஆஹா. ஹல்லேலூயா. ஆஹா. ஹல்லேலூயா. ஆஹா.
Alleluia. Alleluia. Amen. सर्व सृष्टि यजमान நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கு எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. Alleluia. 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 Amen. சர்வ சிருஷ்டிக்கு மேஜமானவர் தான், சர்வத்தை உண்டாக்கின ஆண்டவர் அவர். இந்த நாட்களிலே தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆராதிக்கப்படி அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவன் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்புவாராக. இந்த நாளுக்கு தேவையான கிருபைகளை கட்டளையிடுவாராக. இந்த மாதத்துக்கு தேவையான தேவ வல்லமையின் ஆலோசனைகள் அபிஷேகம் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பாராக. நம்முடைய பொருளாதார குறைவுகளை மாற்றுவாராக. நம்முடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுவதாக. ஆச்சரியப்படும்படியாய் செய்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அவர் கரத்தில் தாழ்த்தி கொடுப்போமாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபப்படுவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அல்லேலூயா. நல்லவர், நல்லவர், நல்லவர். அற்புதமான தேவனுக்கு நன்றி, ஆச்சரியமான தேவனுக்கு நன்றி. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரபலக ஷகர ஹந்தர பௌடபம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ, இந்த ஆராதனைக்கு நாம் ஜெபப்படுவோமாக. அல்லேலூயா. ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மட்டுமாய் எங்களுக்கு ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் காணப்படக்கிறது சித்த தேவன். ஆண்டவரே இந்த ஆரங்கத்தில் ஆசீர்வதிப்பீராக, பாடல் விளக்கத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே மைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே மீட்டு கொண்டு ஆத்ம கம்பீரித்து மகிழ கத்தர் அனுக்கிற செய்வீராக. அதே போல தகப்பனே ஆண்டவரே சங்கீத புத்தகத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே செய்தி விளக்கத்தில் ஆசீர்வதிப்பீராக. அந்த ஆசிரியர் மறைத்து ஆண்டவரே இந்த வார்த்தை நல்ல ஆலோசனைகளை கத்தர் பரத்திலிருந்து அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை விசுவாசிக்க அதை நடைமுறைப்படுத்த கத்த கிருபை தருவீராக. ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிப்பீராக. கிருபை சொல்லட்டும். இயேசுவின் மூலம் ஜெபி நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஆமென் சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாளிலே சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீக்கிரம் இந்த காலங்கள் எல்லாம் முடியட்டும். கர்த்தரை நாம் துதித்து ஆராதிக்க அவர் அனுக்கிரகப்படுவதாக. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. பாடலை நாம் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமாக. நீ ஒருவேளை பாட்டு புஸ்தகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்துடும். நீங்கள் அதை பார்த்து சத்தமாய் எங்களோடு கூட சேர்ந்து நீங்கள் கரங்களை தட்டி பாடுபடி கேட்கிறேன். நீங்கள் பாடி ஆராதிப்பது பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கணும். அவர்கள் இந்த நாளில் கரெக்டாக உட்கார்ந்து ஆராதனை பண்ணுறாங்க, தேவனை தேடுகிறார்கள் என்றதான எண்ணங்கள் மற்றவருக்கு வந்து அவர்களும் தேவனை தேடக்கூடிய உணர்வுகள் மாற்றங்களை உருவாக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களில் அவருடைய புதிய கிருபை தருவாராக. நல்ல கரங்களை தட்டி நாம் பாடுவோமாக. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே.
போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏனும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏனும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதா. தாய்தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தணிந்து மாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தணிந்து மாழாதே. ஆப்பின் ஜெய தொண்டியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆப்பின் ஜெய தொண்டியோ பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பாய் வேண்டுவதாக. இந்த நாளிலே அவரை துதித்து பாட கிருபை செய்த தேவன் அவரை பாடல்கள் நாளை பாடி மகிமைப்படுத்துவோமாக. அவர் நம்முடைய கண்மலையானவர்.
சங்கீதக்காரர் சொல்றான், நீரே என் கண்மலை. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. கண்மலை என்பதன் ஒரு பொருள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பாதுகாக்கும் தெய்வன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. புயல் அடிக்கிறது, சீற்றம், கடலின் அலைகளின் கொந்தளிப்பு மோதி அடிக்கிறது. ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக. ஒரு அழகான ஒரு பறவை ஒன்று கண்மலை ஒரு பகுதியில் அந்த கிளையிலே உட்கார்ந்து கொண்டு அருமையாய் பாடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பிக்சர். அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், எத்தனை ஒரு பகுதியில் மோதி அடிக்கக்கூடியதான சீற்றத்தோடு வரக்கூடிய அலைகள் மோதினாலும், புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இன்னொரு பகுதியில் நம்மை காக்கும் தேவன் நமக்கு முன்பு இருக்கிறபடினாலே அவருக்கு பின்பதாக அமைதலாய் அற்புதமாய் சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவர் நமக்கு கண்மலையானவர். நிர்வகித்து சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, வனாந்தரத்திலே கர்த்தர் உங்களை நடத்தினாரே, அவர் நடத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஞான கண்மலையான ஒருவர் உங்களோடு கூட வந்தார். கண்மலை அடிக்கப்பட்ட போதெல்லாம் தண்ணீர் பிரவாகித்து வந்து உங்கள் தாகத்தை தீர்த்தது. உங்கள் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும், அத்தியாவசியம் என்று சொல்லப்படுற எல்லாவற்றையும் சந்திக்கும் கண்மலையானவர் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்து எல்லா தேவை சந்தித்து அவர் நடத்துவானாங்க. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. நல்ல கரங்களை தட்டி பாடுவோமாக. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவனை. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சுராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. சுராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பாடுமாக. ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்ணில் படி ஜெபப்படுவோமாக. ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். நல்ல ஆண்டு சமுத்திரம் முழங்கால் படியிட முடிதல், முழங்கால் படியிடுங்கள். இல்லை உட்கார முடிதல், நல்ல உட்கார்ந்து கொள்ளுங்கள். நல்ல வசதியாக இருந்து கொள்ளுங்கள். ஆண்டு சமுத்திரம் நம்ம ஆராதிக்கும்படியாயிரு. நாம் ஆண்டு சமுத்திரம் நம்மை தாழ்த்தி கொடுக்கும்படியாக விரும்புகிறோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமாக. அங்கே இருக்கிற தேவ ஜனங்கள் ஹல்லேலூயா நல்ல கர்த்தரை துதி ஆராதிக்கபடியாக விரும்புகிறேன். மறவாமல் நினைத்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா. எபினேசரே நீதான் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர் நீர். எங்களை மறவாமல் இம்மட்டும் உதவி செய்தவர் நீர். எங்கள் காத்து கொண்டவர் நீர். எங்களை தாங்கினவர் நீர். எங்களை தப்புவித்தவர் நீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாம் நிர்மூலமாகாதிருப்பதனுடைய கிருபை என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்வோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் கொரோனா வைரஸினுடைய கிரியைகள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேசத்தில் பெருகி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, பெருகி கொண்டே டெஸ்ட் பண்ண போதெல்லாம் அநேகர் இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் தான் அகப்பட்டு கொண்டே வருகிறார்கள். நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ண போது அநேகர் உள்ளே வர்றாங்க. கண்காணிப்புக்குள் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மரண கட்டுக்குள் இருக்கிறது. ஒரு கூட்டம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குது. ஒரு கூட்டம் படுத்து இருக்கிறாங்க. என்ன செய்வேன்னு தெரியல. பழிப்போமா நம்பிக்கையற்ற சூழல் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அப்ப எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஜீவனை பலனை கொடுத்த தேவனுக்கு எப்போது நன்றி உள்ள உணர்வு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் ஒரு எல்லைக்கு போவது கடினமானது அல்ல. அது கடினமானது அல்ல. மனுஷனால் போக முடியாது என்று சொல்லப்பட்ட எல்லைகள். ஹல்லேலூயா. தேசங்களிலே பார்ப்போம், உலக நாடுகளிலே பார்ப்போம். ஹல்லேலூயா. மனுஷன் உள்ளே போக முடியாது. அந்த எல்லைக்குள் எவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும். அவ்வளோ பெர்மிஷன் வாங்கினாலும் பாதுகாப்போடு தான் போக முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிரேட் பிரிட்டன் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிறோமே, அந்த அரண்மனைக்குள்ளே உள்ளே போவதற்கு அவ்வளவு சுலபமாய் போக முடியாது.
அல்லேலூயா. ஆனால் எந்தவித தங்கு தடையின்றி யாரு கேட்டாலும் கேட்காவிட்டாலும், யாரு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அது பாட்டுக்கு உள்ள போய் வியாதியினாலே தாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அநேக தலைவர்களுடைய வீடுகளிலே பிரவேசித்தது. இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஆனால் அதுக்கு நோய்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது, பாட்டுக்கு உள்ள போகுது. அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு மருத்துவ வசதி, அவ்வளவு சுத்தம், சுகாதாரம் எல்லாம் இருந்தும் உள்ளே பிரவேசிக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்தை ஒருவர் நினைத்து பார்ப்போம். நம்முடைய வீட்டை சுற்றி நினைத்து பார்ப்போம். நாம் இருக்கிற வீட்டை பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த எல்லையை போல சுகாதார அமைப்பு, அந்த எல்லை போல மருத்துவ அமைப்புகள், அந்த எல்லை போல நமக்கு பாதுகாப்பு வசதிகள் ஒன்றும் இல்லை. ஆனாலும் நம்மை தேவன் காக்கிறார் என்று சொன்னால் தேவன் நம்மையில் வைத்த தயவு, இரக்கம், ஹல்லேலூயா, அவர் மீது இரக்கம் இல்லை என்று சொல்வதற்கு நாம் வரவில்லை. ஆனால் சுலபமாய் உள்ளே போகிறதே, நம்மை தொடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் அதை தான் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் தேவனால் பாதுகாக்கப்படுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் நீ நினைக்கிறபடி நாளை மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதம் வாக்குத்தத்தம் நீ 1ஆம் தேதி கொடுக்கும் போது ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறீர் என்று சொன்னபடி நாளை ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை எதற்காக நினைத்தரோ தெரியாது, எதற்காக நினைத்தரோ தெரியாது. சாதாரணமான இருக்கிற எங்களை நீ தெரிந்து கொண்டீரோ மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை நினைத்து எங்களுக்காக எதையும் செய்கிற தேவனாய் இருக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. குடும்பமாய் அமர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபனேசர் நீதானையா. ஹல்லேலூயா. இதுவரை உதவினீரே. ஹல்லேலூயா. என்னையும் கண்டீரே. உமக்கு எப்படியா நன்றி சொல்ல முடியும்? நன்றி சொல்ல 1000-10,000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் தழும்புகளா சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் தழும்புகளா சுகமானே. என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே.
சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மனவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அவருக்கு எல்லா கனமும் மகிமை உண்டாவதாக. நம்மை ஒவ்வொரு நாள் அவர் நடத்த வேண்டும், எல்லா பலகீனங்களுக்கு நீக்க வேண்டும். எந்த வியாதியில் நம்மை தொற்றிக்கொள்ளாதபடி அவர் நம்மை சுற்றிலும் காவல் இருப்பாராக. யோபு, அவன் சம்பத்து, அவன் பிள்ளைகள், அவன் வீடு எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தவன். இந்த நாட்களிலே அவன் நம்மை வேலி அடைப்பாராக. நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன் நமக்கு இவைகளெல்லாம் செய்ய வேண்டும், அதுவில் செய்வாராக. சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அவன் உள்ளே நுழையக்கூடாதபடி தேவன் காவல் காப்பாராக. நாம் அந்த எல்லையில் வசிப்பதனால அந்த எல்லைகளிலே கூக்குரல் உண்டாகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்வாராக. அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்வில் இருப்பதாக. இந்த நாட்களெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையினாலே நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும்படியாய் தேவதாய்வு தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகும்படியாய் நம்ம எல்லாம் கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசுவை தருவாராக. தேவன் நம்மோடு இடைபெறுவாராக. மீதியான பகுதியை பொறுப்படுத்திக் கொள்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஆராதனை ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் போற்றும்படியாய் கொடுத்த கிருபைக்கு நன்றி. பாடி உம்மை ஆராதிக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றி ஐயா. இந்த ஆராதனை மீதி பகுதி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் வாசிக்கிற சங்கீதம், நாங்கள் கேட்கிற ஆண்டவரே தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள் எங்கள் ஆத்துமாவிற்கு அது பலனையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக. எங்கள் விசுவாசம் கட்டுவிக்கப்பட வேண்டும். நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த காலங்களிலே சபை கூடி வருதல் ஒன்று இல்லாவிட்டாலும் நாங்கள் குடும்பமாக ஆங்காங்கே உட்கார்ந்து கூடி ஜெபிப்பது எங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல தேவ பலனை கொண்டு வரக்கூடியதாக அமைவதாக. இந்த காலங்கள் கடந்து போகும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. சீக்கிரம் நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்முடைய சன்னிதானத்தில் வருவோம் என்ற ஆண்டவரே நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்துக்கு ஒரு அற்புதம் செய்வீர், மாற்றங்களை உருவாக்குவீர், கிரியை செய்வீர் ஐயா. நாமத்தை உயர்த்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.
சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா கர்த்தரை துதித்து பாட தேவன் அருளி செய்த நல்ல கிருபைகளுக்கு நன்றி. அவருக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிற இந்த சங்கீத பகுதியையே நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நான் வாசிப்போமாக. நீங்கள் எல்லாம் இந்த சங்கீத பகுதி வேதாகம் இருந்தால் கரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை நீங்கள் வாசிக்கும்படி, சேர்ந்து எங்களோடு வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். 115 சங்கீதம். சங்கீதம் 115. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 115. வேதாகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் இந்த வசனம் வரும், நீங்கள் வாசிக்கும்படி கேட்குறேன். கர்த்தருக்கு எங்களோடு சேர்ந்து வசனம் பற்றி வசனம் வாசிக்க வேண்டாம், நீங்கள் எங்களோடு சேர்ந்து அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி எல்லாம் குடும்பமாக உட்காந்து சத்தமாக வாசிங்க. குடும்பத்தில் வசனங்கள் வாசிக்கப்படட்டும், சத்தமாக வாசிங்க. அப்புறம் ஸ்டீஃபன் அதில் கேட்குறேன், வாசிக்கும்படி கேட்குறேன். 115 சங்கீதம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வாசித்த நல்ல சங்கீத பகுதிகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மரித்தப்பட ஒருவன் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அவன் ஜீவன் போய்விட்டபடினாலே அது வெறும் சரீரம், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனை துதியுங்கள், அதாவது அவனை துதிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி துதியுங்கள். சத்தமிட்டு அதை செய் இதை செய்ன்னு சொன்னாலும் அவனை கேட்காது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன சொன்னால், மறைத்தவர் மௌனத்தில் கர்த்தரை துதிக்க முடியாது, துதிக்க முடியாது, துதிக்க மாட்டார்கள் இல்லை சொன்னார். ஆனால் ஜீவனை கொடுத்த தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், நல்ல பலனை கொடுத்திருக்கிறார். அதான் சொல்கிறான், நாம் எப்படி இருக்கிறோம்? உயிரோடு இருக்கும்படியா கிருபை செய்த தேவன். இது நாள் வரை கர்த்தரை துதிக்கக்கூடிய மனது இல்லாவிட்டாலும் இது முதல்
என்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. ஆகவே கர்த்தரை துதிக்கக்கூடிய இருதயம் நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருப்பதாக. துதிப்பது என்பது பல பகுதி. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். துதித்தல் ஏற்றது இன்பமாண்டு சொல்லப்படுகிறது. எதற்கு என்று சொன்னால், துதி செலுத்துவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற விதம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்காக துதிப்பது அவருக்கு நன்றி செலுத்துகிற விதங்கள். ஆகவே வீடுகள் அமர்ந்திருக்கிற நீங்கள் எவ்வளோ கர்த்தரை துதிக்க முடியுமோ துதியுங்கள். துதிக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. துதிக்கு ஒரு பலன் அற்புதமானது. பவுல் சொல்லுகிறார், நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாய் இராமல், மாம்சத்துக்கு ஏதுவாக இராக. இன்றைக்கு நிலைமையில் பார்ப்போம்னு சொன்னால், எவ்வளோ பெரிய கெமிக்கல் வெப்பன்ஸ்லாம் வச்சுருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் தானே இந்த கிரியைகளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. என்ன செய்ய முடியும்? எந்த குண்டு போட்டாலும் இது அழியாது, இன்னும் டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இந்த வெப்பன்ஸ் மனிதனால் வைக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடியவைகளாக இருந்தாலும் சரி, இயற்கையாக வந்தாலும் சரி, தேவனால் அனுப்பப்பட்டாலும் சரி, எப்படி வந்ததோ நமக்கு தெரியாது. அதனால் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு ஆயுதத்தை போல இருக்கிறது. தேசங்களை நிலைகுலை வைத்திருக்கிறது. ஆனால் இவைகளை அழித்து போட வேண்டுமானால் வேதத்தில் நமக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, துதி என்ற ஆயுதம். இது அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலன். கர்த்தருக்கு மகிமை. இது பெரிய அரணை போல இந்த வைரஸ் நம்முடைய தேசம் முழுவதும் சுற்றி அவைகள் தாக்குவதற்கு, மக்களை வீழ்த்துவதற்கு எல்லாம் இருந்தாலும், இந்த ஜனங்கள் மட்டும் முழங்கால் படியிட்டு எங்கள் தெய்வனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கரங்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை துதித்தால் இந்த கொரோனா வைரஸினுடைய எல்லா ஆதிக்கத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமை இந்த துதிக்கு உண்டு. ஆண்டவருக்கு மகிமை என்று சொன்னால், இது தேவ பலன். தேவனை தாண்டி வர முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நாம் துதிப்போம். நம்முடைய தேசம் காக்கப்பட, ஜனங்கள் காக்கப்பட இந்த ஆயுதத்தை எப்போதும் கரத்தில் வைத்துக் கொள்வோமாக. துதியின் ஆயுதம் நமக்கு எப்போதும் இருப்பதாக. இதை கொண்டு இதெல்லாம் சாதித்தார்கள், நிறைய இருக்கு வேதத்தில். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு சில அறிவிப்பில் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு பயப்படாவதாக. இந்த நாட்களிலே நமக்கு வீடுகளிலே அமர்ந்துதான் ஜெபிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியான காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் ஆராதனை மாத்திரம் இல்லை, ஒரு மணி நேரம் ஜெபம் இருக்கிறது. காலையிலும் மாலையிலும் 11 மணி, காலையில் 11:30, காலையில் 11:30 ஆரம்பித்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். அதே போல் இரவு 7:30 ஆரம்பிக்கிறோம், ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். இது நியமிக்கப்பட்ட நேரத்தில் ஜெபிப்பது. மற்ற நேரங்களில் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது வீடுகளில் அமர்ந்து ஜெபிக்கிறீர்கள். பல ஒளிபரப்புகள் வருகிறது, அதோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபிகள் ஒன்றே ஒன்று, நம்முடைய தேசம் ஜெபத்தினால்தான் காக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படாதா. ஆகவே நல்ல ஜெபிங்கள், வேதத்தை வாசியுங்கள். இந்த நாட்களில் பொருளாதார தேவைகள், நம்முடைய உணவு தேவைகள், எல்லாவற்றிலும் எதிர்பார்ப்புகள் எப்படி நடக்கும் என்ற கேள்வி இருந்தாலும், நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் பொருளாதாரம், உணவு, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைப்பது போல உங்களை விட அற்புதமாக யோசித்து நினைத்து அவர் கிரியை செய்ய வல்லவர். அவர் இந்த மாதத்தில் ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். கர்த்தருக்கு பயப்படாதா. தேவனுடைய வார்த்தையை நேராக செல்ல விரும்புகிறேன். முன்பு இந்த நாட்களில் நீங்கள் வெளியே எங்கும் வீணாக அலைய வேண்டாம், வீடுகளை அமர்ந்திருக்கும்படி கேட்கிறேன். கவர்மெண்ட்டு எவ்வளவோ நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. வீடுகளை அமர்ந்திருங்கள், வெளியே வராதுங்க, தேவையான மட்டும் வெளியே வந்து பொருட்களை வாங்கி செல்லுங்கள். எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம், யாராவது ஒருவர் போய் வாங்கி கொள்ளுங்கள், தூர எல்லைக்கு போகாதிருங்கள், இதெல்லாம் சொல்லி அவர்கள் அறிவிப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நம்முடைய சிவகங்கை மாவட்டம் கொஞ்சம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த எல்லைக்குள்ளே அந்த வைரஸ் வராதபடி கர்த்தர் காப்பாராக.
போன 2 பேரும் சுகமாகி வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய சொல்ல விரும்புகிறேன். 2ஆம் தேதி காலையில் நான் வாக்குத்தத்த வசனத்தை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை அதே மறுபடியும் தொடர்ச்சியை தான் நாம் இன்றைக்கு காணப்போகிறோம். வர நாட்களிலே நமக்கு நேரம் அனுமதிக்க வரைக்கும் இந்த வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாக்குத்தத்த வசனம் நாம் வாசித்த சங்கீதம் 115 12ஆம் வசனத்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு வாக்குத்தத்த பகுதி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டுக்கு வாய் வேண்டவதாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்மை நினைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேண்டவதாக. நம்முடைய தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, எத்தனை நாட்கள் ஜெபிப்பது, எத்தனை நாட்கள் ஆண்டு சமூகத்தில் முறையிடுவது, இன்னும் எனக்கு ஏற்ற பதில் கிடைக்கவில்லையே என்ற உள் மனதினுடைய ஏக்கம், உள் மனதில் உள்ளதான ஆதங்கங்கள் அநேக முறை நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், நம்முடைய தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் விரும்பின நேரத்திலே ஜெபம் கேட்கப்படவில்லை அல்லது பதில் கிடைக்கவில்லை என்பதனாலே தேவன் மறந்து விட்டார் என்னக்கூடாது. அவர் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. மறக்க மாட்டார்னா இன்னும் மறப்பார் என்று சொல்லப்பட்ட பகுதிகள் வேதத்தில் சொல்லப்படுகிறது. தேவன் மறக்கவும் செய்வார், மறக்காமலும் இருப்பார், நினைவில் வைத்திருப்பார். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. தேவன் எதை மறப்பார் என்று சொன்னார், ஒரு மனுஷனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மலையளவாக இருந்தாலும் சரி, இந்த பூமி அளவு நிறைந்திருக்கக்கூடிய பாவ காரியங்கள் அக்கிரமக்கிரி இருந்தாலும் சரி, அவன் ஆண்டு சமூகத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டால் அவன் பாவத்தை மன்னித்து அவனை பரிசுத்தப்படுத்திவிட்டு அவன் பாவத்தை மறுபடியும் நினைக்காமலே மறந்து விடுவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. பாவத்தை மறந்துடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதை நினைக்கவே மாட்டார். சாத்தாவனா அதை நினைவு கூற பண்ணி நம்மளை ஒரு வேளை இப்படி குத்திக்கிட்டே இருப்பான். நீ அன்றைக்கி அதை செய்தியே இதை செய்தியே என்று சொல்லி பல விதத்திலே குத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் தேவனை பொறுத்த மட்டும் ஒன்ஸ் அவர் மறந்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் நினைவுக்கு வரவே வராது. பாவத்தை குறித்த மட்டும் கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. ஆனால் தேவ ஜனங்களுடைய முறையீடுகள், தேவ ஜனங்களை குறித்தான காரியங்களில் அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை, நினைவில் எப்போதும் வைத்திருக்கிறவர். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் எப்போதும் நம்மை நினைத்திருக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறந்து விட்டதை நினைக்க மாட்டார், நினைத்த நம்மை ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் நம்மை நினைத்திருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 136ஆம் சங்கீதத்தில் 23ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்றான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். உயர்வுள்ள இருக்கும்போது நிறைய நினைச்சு வருவாங்க, நமக்கு தெரியாத ஆளாக இருக்கும். ஆனாலும் அவர் சொல்வார், உங்கள் அப்பாவோட சொந்த முறைகளிலே எங்கள் அப்பா அப்படி வருவாங்க. ஏன்னா வாழ்ந்திருக்கும் போது உயர்ந்திருக்கும் போது சொந்தம் கொண்டாடி அநேகர் வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கே தெரியாது. அவர் சொல்வார்கள், நீங்கள் இந்த ஊர் தானே, படிக்கும்போது ஒன்றாக படித்தோம் என்று சொல்வார்கள். நமக்கு ஞாபகம் இல்லாவிட்டாலும் சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு மறக்கவில்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதே மனுஷன், அதே ஆள் ஒன்றுமே இல்லாமல் கீழான நிலையில் இருக்கும்போது சொந்தக்காரங்க கூட தெரியாதுன்னு சொல்லி விடுவான், மறுதளித்து விடுவான். அப்படியா எனக்கு தெரியலையே
அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் அவனுக்கு எவ்வளவுதான் சொல்லி பாருங்கள், நினைவில் இருந்தால் கூட அந்த நினைவில் இருந்து நம்மை அகற்றி விடுவான். ஏனென்றால் நான் ஒன்றுமே இல்லாதவர் என்பதனாலே. கர்த்தருக்கு பயப்படவதாக. ஆனால் ஆண்டவரை பொறுத்த மட்டும் பாருங்கள், நாம் எல்லாமே இருந்து ஐஸ்வர்யமும் கனமும் பதவி மேன்மை இருக்கும்போது நம்ம நினைக்கல, ஒன்றுமே இல்லாத நிலையிலே, நாம் ஒன்றுக்கு உதவாத நிலையிலே, மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்ட நிலையிலே நம்மை நினைத்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு பயப்படவதாக. அந்த இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் நம்முடைய தாழ்வில் நினைத்தவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. கர்த்தருக்கு பயப்படவதாக. ஆகவே நம்முடைய ஆண்டவர் தாழ்வில் நம்மை நினைத்தவர். சங்கீதக்காரர் தான் சொல்கிறான், எப்பா நீ எங்களை தாழ்வில் நினைத்தவர் ஐயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் சொல்லுகிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன். ஏன்? அந்த வீட்டில் அவனை குறித்த நினைவுகள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெற்றோர், அவனுடைய தாய் தகப்பன் அவனை குறித்த நினைவுகளே இல்லாமல் அவன் வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். வீட்டில் ஒருத்தர் இருக்கான், அவ்வளோதான். சாமுவேல் வருகிறான். ஈசா இவருடைய வீட்டிலே கர்த்தர் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அவனை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும், கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், பிள்ளைலாம் வர சொல்லுன்னு சொன்ன உடனே தாவீதை தவிர மற்ற எல்லாரும் வந்துட்டாங்க. யார் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டுமோ ஆள் இல்லை. ஆனால் இல்லாத ஆட்களெல்லாம் தூக்கி முன்னால் வச்சான். சாமுவேலுக்கு ஒரு எண்ணம். சவுலை பார்த்த அந்த நபர், சாமுவேல் சவுலை பார்த்தான், அவ்வளவு உயரம், அவனைப் போல யாரும் உயரம் கிடையாது. ஆகவே கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது அதற்கு இணையாகத்தான் தெரிந்து கொள்வார் என்று யோசித்து அவன் முதலாவது சம்மா வந்தபோது, இவன்தான், இவனுடைய தோற்றம், இவனுடைய உயரம், இவனுடைய அந்த போர் வீரனுக்குரிய எல்லா தகுதி இருக்கிறது நினைத்து அபிஷேக தைலத்தை கையில் எடுத்த போது ஆண்டவர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி நினைக்கிற ஆள் இல்லை சாமுவேல். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், உன்னால் முகத்தை தான் பார்க்க முடியும், நான் இருதயத்தை காண்கிறவன், இவனை தெரிந்து கொள்ள போச்சல் அப்படின்ட்டார். அவனுக்கு பயங்கர ஆச்சரியம். இவன் போயிட்டான். 2வது 3வது 4வது 5வது 6வது 7 பேரும் போயிட்டான். பெரிய கேள்விக்குறி. தப்பான வீட்டுக்கு வந்துட்டோமோ? கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? வீட்டிலே அவன் சொல்லி வந்தது எதற்கு? உங்களுடைய வீட்டிலே ராஜாவாக உன்னை தெரிந்து கொண்டார், ஆகவே உன் பிள்ளைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்றது. ஆனால் தாவீது மட்டும் புறக்கணிக்கப்பட்டு, பெற்றோராலே இதுக்கு அவன் தகுதியே கிடையாது, அவங்களுடைய நினைவிலே அவங்க இல்லை, தாவீது இல்லை, அனுப்பிவிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் இன்னொரு பகுதியில் சொல்லும் போது, அவன் வரும் வரை உணவும் சாப்பிடலை, சாமுவேல் காத்திருந்தான். எவ்வளோ தூரத்தில் போய் ஆடு மேய்க்க போனான்னு தெரியாது. ஓடி போய் கூட்டு வந்தாங்க. ஓடி வருகிறான். ராஜாவை அபிஷேகம் பண்ணுவார் என்பதை நினைத்து கூட அவன் வரல. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்கப்பா, நல்ல சாப்பாடு கிடைக்கும், தீர்க்கதரிசி வந்திருக்காரு, சந்தோஷமாக ஓடி வந்தான். அவன் வாசலில் நின்ற போது கர்த்தர் சொன்னார், இவன் தான். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. உங்களுடைய நினைவுகளுக்குள் இல்லாத ஒருவனை என் நினைவுகளுக்குள் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அவர். ஆமாம், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டு நீங்கள் அவருடைய நினைவுகளுக்குள்ளே இல்லாதவர்களாக இருக்கலாம். உங்கள் குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிறீர்களே, நீங்கள் வாழ்கிற சமுதாயத்தில், உங்கள் உறவினர்களோடு, உங்களை பொறுத்தப்பட்டலே அவர் நினைவுக்குள்ளே நீங்கள் இல்லாத நபராகவே இருக்கலாம். சில வேளைகளிலே சிலரை சொல்லுவார்கள், அவனை குறித்து சொல்லாதீங்க, அவன் மரித்து போன நிலையில் தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். அந்த எல்லையில் தான் தாவீது இருந்தான். மற்ற நினைவுகளுக்குள்ளே இல்லாத ஒருவனை தேவன் தன்னுடைய நினைவுக்குள் வைத்து அவரை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இன்னொருவத்தை சொல்ல சொன்னான். அதான் தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், புறக்கணிக்கப்பட்டவன், தள்ளிவிடப்பட்டவன், ஆனால் கர்த்தரோ என் மீது நினைவாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. உன்னை நினைந்தருள் இருக்கிற தேவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நினைக்கிற தேவன், அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சரி, எதுக்கு நினைச்சார்? நினைத்தார் என்று சொல்லிவிட்டு நம்ம அநேக முறை நினைப்போம், தேவை வரும் என்றால் நினைப்போம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. நமக்கு ஒரு தேவை வரும்னு சொன்னால், அன்றைக்கு இவர் பணம் தாரேன்னு சொன்னாரே, அன்றைக்கு அவரை நினைப்போம். இல்லை ஒரு பொருள் இதை பயன்படுத்த வேண்டும் என்று யோசிக்கும் போது
அப்போதான் ஞாபகம் வரும். இதுக்குரிய பொருளை நாம் இந்த இலையில வீட்டில் வைத்திருக்கிறோம், நினைவு வந்து அதை எடுத்து பயன்படும். தேவை வரும்போது நாம் நினைப்போம். தேவை இல்லாத சூழ்நிலையில் நினைவிலே இருக்க கர்த்தருக்கு பயன் வேண்டாவதாக. தேவை வரும்போது நினைப்பது என்பது வேறு. இருதயத்திலே ஒன்றை பதித்து வைத்திருப்போம். இருதயத்திலே இருப்பது ஒரு காலம் மறக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு பயன் வேண்டாவதாக. நம்முடைய தேவனை பொறுத்த மட்டிலே அவர் நம்மை அவருடைய இருதயத்திற்குள் பதித்து வைத்திருக்கிறபடினாலே நம்மை அவர் மறக்க முடியாது. ஆமாம், கர்த்தருக்கு பயன் வேண்டாவதாக. அப்படி நினைத்திருக்கிறபடினாலே அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறார்னு சொன்னால், நினைவுகள் எதை கொண்டு வரும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு கிரியை நமக்கு செய்ய வேண்டும் என்றதான எண்ணத்தையும் யோசனையை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயம் வேண்டாவதா. சில சொல்லுவோம், இப்போ தான் உங்களை நினச்சி என்ன பிரயோஜனம்? வீடுகளில் இருப்பாங்க, தூரத்தில் பிள்ளைகள் இருக்கும். ஒரு சமையல் பண்ண உடனே என் பிள்ளை தூரத்தில் இருக்குது, நான் இன்றைக்கி நல்ல சாப்பாடு செய்கிறேன், என் பிள்ளை என்ன சாப்பிட்றதோ தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. கொண்டு போய் கொடுக்க முடியாது. ஆனால் அதே பிள்ளைகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, நாம் இதை செய்ய போகிறோம், என் பிள்ளைக்கு கொடுக்கணும், அந்த நினைவு வரும். இப்போ அதை நினைக்கிறோம் என்று சொன்னால் ஒன்று செய்ய வேண்டும். பக்கத்தில் இருந்தாங்களா போய் செய்துருவோம், தூரமாக இருந்தால் செய்ய முடியாது, யோசித்து விட்டு வச்சிருவோம். ஆனால் தேவனை பொறுத்த மட்டும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பக்கத்தில் இருந்தாலும் சரி, நினைத்து விட்டால் அடுத்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்வார். அவர் செய்வது தான் சொல்லுகிறாரு, நினைத்திருக்கிறபடினாலே ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது ஏதோ ஐஸ்வர்யம், பணம், செல்வாக்கு, பொருட்கள், அந்தஸ்து, வசதிகள், வாய்ப்புகள், இது மட்டும் இல்லை. தேவனுடைய ஆசீர்வாதம் என்பதில் அது ஒன்று. பணம் அது ஒன்று, ஐஸ்வர்யம் என்பது அது ஒன்று, மிருக ஜீவன்கள், ஆடு மாடுகள், வீடு வாசல், தோட்டம், துறவுகள், இதெல்லாம் அது ஒன்று. ஆனால் நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதங்களே அது ஒன்று தான். தேவன் எவைகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் நமக்கு அவர் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன். அவர் செய்ய விரும்புகிறார். நினைத்தால் கட்டாயம் ஒன்றை செய்வார். அதைத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் அவர் நினைக்கிறாரோ அங்கே அவர் செய்கிற கிரியைகளை நாம் காண முடியும். அதுக்கு அந்த ஜனத்துக்கு உரிய ஒன்றை, அந்த ஜனங்கள் எதிர்பார்க்கிற ஒன்றை, அந்த ஜனங்களுக்கு தேவையான ஒன்றை அவர் நினைத்த உடனே செய்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக யோசிப்போமாக. யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வேதத்தில் சொல்லப்படுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்டோக்கினார். தேவன் அவர்களை என்ன செய்தாராம்? நினைத்தருளினார். நினைத்தார் என்பது மாத்திரம் சொல்லலை, நினைத்து அருளினார். என்னத்தை அருளினார்? கர்த்தருக்கு பயப்பட்டவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நினைத்து அருளினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக. ஏதோ நினைத்து விட்டு இஸ்ரவேல் ஜனங்களே கஷ்டப்படுறாங்கப்பா, யோசி என்ன செய்ய அப்படி யோசித்து விட்டு அவர் அப்படி போகலை. அவர் நினைத்தார். நினைத்த மாத்திரத்தில் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அருளி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக. எதை அருளி செய்தார்? இதனால் வரை அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இதனால் வரை பட்டதான வேதனைகள், கண்ணீர், அவருடைய கூக்குரல் எல்லாவற்றையும் கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு தேவன் நினைத்து அவளுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக விடுதலையை அருளினார். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. அவருடைய கூக்குரல் எல்லாம் பல நாட்கள், ஏனையா எனக்கு கூக்குரல் கேட்கப்படவில்லை, தேவன் எங்களை மறந்து விட்டாரோ, தேவன் எங்களை நினைவு கூறுகிறாரா இல்லையா என்ற கேள்விக்குறிகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் தேவன் நினைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதா. நினைத்த மாத்திரத்தில் விடுதலையையும் அங்கே அருளி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆளை அனுப்பினார், விடுவிக்கும்படியாய் தேசத்தில் பல காரியங்களை செய்தார். அவர்களை பொன்னும் பொருளோடும் மகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடும் ஆரவாரத்தோடும் அவர் புறப்பட பண்ணினார். பயங்கர அற்புதமான ஒரு விடுதலை கட்டளையிட்டார். ஆமாம், இதுபோல கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை நினைத்திருக்கிறாரே, நினைத்து விட்டு வெறுமையாய் போகவில்லை. நீங்கள் நினைத்திருக்க ஆண்டவர் செய்வார்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எது தேவையோ, எதை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எண்ணி இருக்கிறாரோ அதை அருளி செய்வார். இந்த மாதத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருளுகிறார், நினைத்து அருளுகிறார், நினைத்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படாவதாக. உடைய வாழ்க்கையில் பல நாட்கள் ஏக்கம், பல நாட்கள் ஜெபம் கேட்கப்படவில்லையோ, தேவன் எங்களை மறந்து விட்டாரோ, தேவனுடைய நினைவுகளில் நாம் இல்லையோ என்றதான
பல நாட்கள் கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று தான். இப்படியெல்லாம் நமக்கு வரும், தேவைகள் திடீர்னு வரும். ஒரு முறை ஒருத்தர் அப்படி தான் பேசினான், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். நீ என்னெல்லாமோ செய்வேன்னு நினச்சி பார்த்தா செய்திரு, அதுக்கப்புறம் பார்த்தா நிலைமை மோசமாக போச்சு. என்னை கொலை செய்யும்படியா இந்த பெண் வகை தேடி கொண்டிருக்கிறாள், நான் தப்பிச்சு ஓடுற மாதிரி ஆயிட்டு, இப்படி இருக்கிற விட செத்து போகிறது நலம். சூரிய செடியின் கீழே படுத்துக்கொண்டேன். அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. ஏன் சூரிய செடிகளில் படுத்துக்கொண்டேன்? அங்கே இருக்கிற சூரிய செடி விஷ செடி. அதில் உள்ள காற்று வரும்போது அவன் மயக்க நிலைக்கு போய் அடுத்த ஸ்டெப் மயக்க நிலையிலே தொடர்ந்து இருந்து அவன் செத்து போவான். அந்த நிலையில் போய் யாரும் படுத்துக்கொள்வதில்லை, அதன் அடியில் போய் யாரும் படுத்துக்கொள்வதில்லை. அந்த சூரிய செடி என்று சொல்லப்பட அந்த செடியில் இவன் அங்கே போய் படுத்துட்டான். மூச்சு மெதுவாகவே போட்டோம். அவன் சொன்னான், நான் சாக போகிறேன். இவன் தற்கொலை செய்ய போகலை, அங்கே படுத்தாலே போதும், செத்துருவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடும் கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்ப்பா, உன்னை நான் நினச்சி வைத்திருக்கிறேன். என்ன நினைத்து வைத்திருக்கிறேன்? நீ இதற்கு பிறகு ஒரு மாபெரும் பெரிய ஒரு திட்டத்தை உனக்கு வைத்திருக்கிறேன், நீ பெரிய வேலை செய்ய வேண்டியது இருக்கும், போ 3 பேரை அபிஷேகம் பண்ணு. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. உனக்கு பின் ஒருவனை வர வேண்டும், ஒரு தீர்க்கதரிசியாய் வர வேண்டும், உனக்கு பின்னால் ஒரு நல்ல ஒரு சீஷன் வேண்டும், அவனை அபிஷேகம் பண்ணு. என்னோட ராஜாவை அபிஷேகம் பண்ணு. என்னோட இஸ்ரவேலிலே ஒருவன் இருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ண வேண்டும், நீ போ என்று சொல்லிவிட்டார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அவனை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் யோசிக்கிறோம், அவ்வளோதான், கர்த்தர் என்னை மறந்து விட்டார், என்னெல்லாமோ செய்வார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார், என்னெல்லாமோ செய்வார் என்று சொன்னான், ஒன்றும் இல்லை, மறந்து விட்டார் என்று யோசிக்கிறோம். இல்லை, அவர் நினைவில் நாம் இருக்கிறோம். அவர் செய்ய விரும்புகிறார். நினைத்து எதை கொடுக்க வேண்டும் அதை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வரும்போது, 6ஆம் வாரத்தில் வெளியே வரும்போது தான் நினைத்தார்கள், கர்த்தர் நம்ம நினைத்து எவ்வளவு மாபெரும் பெரிய திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அழுது தப்பிச்சு போவன்னு நினச்சி போயிருந்தா, ஒவ்வொருத்தராக தப்பிச்சு ஓடி எல்லாம் போயிருந்தாங்க, அவங்க ஒன்று சேர்ந்திருக்க முடியாது, ஒரு தேசத்தை அவங்க சுதந்திரித்திருக்க முடியாது, அவர்களுக்கு வெறுமையாக தான் போயிருப்பாங்க. ஆனால் தேவன் ஏற்கனவே சொன்னார், பொன்னோடும் வெள்ளியோடும் மிகுந்த செல்வாக்கோடும் புறப்படுவார் என்று. அந்த வார்த்தையை நினைத்து அதை இவர்களுக்கு அருளி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், வேதத்தில் சொல்லப்படுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு பகுதியிலே சொல்லப்படுகிறது, அன்னாளை குறித்து 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்படுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 19 வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தர் அவளை அப்படின்னா அன்னாளை நினைத்தருளினார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. பிரச்சனை என்ன? எல்கானாவுக்கும் அன்னாளுக்கும் திருமணம் முடிகிறது. இதே போல தான் இவருடைய நண்பர்கள் அநேகர், அன்னாளுடைய சிநேகிதிகள் அநேகருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து 1 வாரத்துக்குள்ளே இவர்களெல்லாம் திருமணம் முடிகிறது. எல்லாருக்கும் முடிந்தது போல இவளுக்கு தான் முடியுது. நாட்கள் சென்றது, எல்லாருக்கும் புத்திர சந்தானம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எல்லாரையும் போல இவளுக்கும் ஒரு நாள் திருமணம் முடிந்தது. எல்லாருக்கும் நடப்பது போல தான் இவளுக்கு நடந்தது. ஆனால் எல்லாருக்கும் நடந்தது இவளுக்கு நடக்கலை. இன்னொன்று, புத்திர சந்தானம் இல்லை. காலங்கள் போனது, பிள்ளை இல்லாதபடியினாலே இன்னொருவர் சேர்த்து கொள்ளப்பட்டார். சரி, சேர்த்து கொள்ளப்பட்டாரே அந்த அம்மாவுக்கு வெளிநாள், அவளுக்கு பிள்ளைகள் ஏறக்குறைய நிறைய பிள்ளைகள் இருக்கும். 10 பிள்ளைகளாவது வைத்துக்கொள்வோம், 10 பிள்ளைகளாவது இருக்கும். சரி, அவளுக்கு 10 பிள்ளை கொடுத்தாரே, நமக்கு ஒன்று கூட இல்லையே. அவள் ஜெபிப்பதை விட நான் ஜெபிக்கிறேன். அவளுக்கு மனதில் இருந்தது யோசனை, தேவனை தேடுவது, நான் ஆண்டவரை தேடுகிறேன். ஒரே குடும்பம், ஒரே கணவர், ஒரே ஆராதனை, ஒரே ஆலயத்துக்கு போகிறோம், வருஷா வருஷம் பலி செலுத்துகிறோம், ஒரே முறைமைகள் தான், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அவளுக்கு எல்லாமே நடக்குது, சுற்றியுள்ள நண்பர்களுக்கு நடக்கிறது, எனக்கு நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்தது இல்லையே. வாழ்க்கையிலே விரக்தி, வேதனை, கண்ணி, துக்கம், வியாகுலம். ஒரு நாள் அதை எல்லாம் ஊற்றிட்டான். என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே, நீ என்ன செய்ய போறேன்னு தெரியல. அவள் அழுதாள், புரண்டாள். எல்லாருக்கும் நடக்குதையா, எனக்கு நடக்கலையே. கர்த்தருக்கு வாய்ப்பு உண்டாவதாக. ஆனால் தேவன் ஏன் மௌனமாக இருந்தார் என்பதற்கும் தெரியாது.
ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். நினைத்ததுனால என்ன பலன்? அருளினாரை என்ன கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவள் கர்த்தரிடத்தில் கேட்டேன், எனக்கு இந்த குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். கர்த்தருக்கு பயப்பட்டவதா எல்லாருக்கும் கொடுத்தது போல இவளுக்கு கொடுக்கவில்லை. தேவன் நினைந்தருள் இருக்கிறார் என்று சொன்னால், நினைத்து நமக்கு ஒன்றை கொடுக்கிறார் என்று சொன்னால், எல்லாருக்கும் கொடுப்பதை போல உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் கொடுக்காத ஒன்றை கொடுப்பார். பெற்றுக்கொள்ளும் போது எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும். அதன் கிரியைகளில் தான் எல்லாருக்கும் இருப்பதை விட மேன்மையான ஒன்று என்பதை வாழ்க்கையில் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு பயப்பட்டவதா எப்படி கொடுத்த? சாமுவேல் என்ற பிள்ளையாண்டன் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அந்த தேசத்தில் அவன் அற்புதமாய் ஒரு தேவனுடைய மனுஷனாக வளர்ந்தான். பெண்ணினாலை குறித்து அதுக்கப்புறம் நம்ம வாசிக்க முடியாது, ஒரு பிள்ளைகளை குறித்து வாசிக்க முடியாது. எல்கானாவும் நமக்கு தெரியாது. அன்னாளை பற்றி 2ஆம் அதிகாரத்தில் வருகிறது. அதுக்கப்புறம் அன்னாளை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அன்னாளை பற்றி எப்பவும் சொல்லுவோம். ஏன் அப்படி சொன்னால், சாமுவேல் என்ற பெயர் இருக்கும் வரை அன்னாள் பெயர் மறக்கப்படாது. கர்த்தருக்கு பயப்படும். ஏனென்றால் தேவனுடைய நினைவுக்குள் அவள் இருந்தபடியினாலே அவர் அருளி செய்ததான் அற்புதமான ஆசீர்வாதம். அந்த தேசத்தில் அன்னாளை எல்லோரும் யோசித்து பார்க்கும்படியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து அனுப்பினார் அவருக்கு. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒரு சாமுவேலுக்கு இருந்ததுங்க. இந்த ஊழியத்தில், இந்த வேதாகமத்தில் ஊழியம் செய்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர் செய்த ஊழியங்களை ஒன்று தான் இருக்கும். மேக்ஸிமம் போனால் இன்னும் ஒன்றை தொடர்ந்து அவர் செய்வார்கள். ஆனால் சாமுவேலை பொறுத்த மட்டும் இல்லை, அவன் செய்தது போல யாருக்கும் இப்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கவில்லை. அவன் ஆலயத்திலே வளர்ந்தவன், சிறு வயதிலே தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். அவனை ஆண்டவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி முதலாவது அவன் வைத்தார். ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் அவன் ராமாவிலே தங்கியிருந்தாலும் எல்லா எல்லைகளுக்கு போய் அவன் நியாயம் விசாரித்து கொண்டு வருவான். ஏலிக்கு பிறகு அவன் தான் கடைசி நியாயாதிபதி. நியாயாதிபதி புத்தகத்திலே நியாயாதிபதி லிஸ்ட் எடுக்கும் போது சாமுவேலுடைய நியாயாதிபதி காலம் முடிகிறது. நியாயாதிபதி என்றதான ஒன்று முடிகிறது. அதுக்கு பிறகு முதல் தொடக்கம் தீர்க்கதரிசி என்றதான முதல் தீர்க்கதரிசி, தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கு அறியப்பட்ட ஒருவன் சாமுவேல் தான். நியாயாதிபதி ஊழியத்தை செய்தவன் தீர்க்கதரிசன ஊழியத்துக்கு தேவன் கொண்டு வந்தார். அந்த ஊழியத்தினுடைய மேன்மை, அவன் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். கிங் மேக்கர். இந்த ஸ்லாக்கியம் வேற யாருக்குமே கிடைக்கல. கர்த்தருக்கு பயப்படாததாக தேவன் நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கொடுக்கும் போது நேர்த்தியான ஒன்றை அவர் கொடுப்பார். கர்த்தருக்கு பயப்படாததாக பல நாட்கள் கர்த்தர் மறந்து விட்டார், கர்த்தர் என்னை நினைக்கவில்லை என்றதான யோசனைக்குள் இருக்கிற நம்மை ஆண்டவர் நினைந்தருளி அவர் ஒன்றை கொடுக்கும் போது அற்புதமான ஒன்றை கொடுப்பார். ராகேலுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு நாள் யாக்கோபிட்ட வந்து கேட்குறார், நீ எனக்கு பிள்ளை கொடுத்துட்டாலும் செத்துருவேன் அப்படிங்கிறான். அவன் கேட்குறான், நான் என்ன தேவனா கொடுப்பதற்கு? தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், தேவன் உன்னை நினைக்க வேண்டும். அவன் சொல்றான், பாருங்க சரி லேயாளுக்கு இருக்குது அக்கா இருக்கட்டும், அவளுக்கு 6 பையங்களை கர்த்தர் கொடுத்துட்டார், 4 பையங்களை கொடுத்தாரு, ஒரு பொண்ணையும் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. சரி வேலைக்காரி, அவள் வேலைக்காரி, ஏன் வேலைக்காரி? 2 பேருக்கு பாருங்க பிள்ளைகள், ஆளுக்கு 2 பிள்ளைகள். எனக்கு ஒரு பிள்ளைகள் கூட இல்லையா? அவள் கதறினா. அக்காளுக்கு 6 பையங்க இருக்கிறாங்க, இவங்க 2 பேருக்கும் பார்த்தா 2 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் ஆச்சு, 10 பேர் வந்துட்டாங்க. எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையா? இல்லை நான் சாகிறேன், எனக்கு வாழ்க்கையே போதும், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்படி சொன்னான், தேவன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நீ தேவனில் முறையீடு. கர்த்தருக்கு பயப்படாததாக அவள் அழுதான். ஆண்டவர் சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபித்தார், அர்ப்பணம் செய்தான். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படாததாக ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே தேவன் ராகேலை நினைந்து அருளினார். நினைத்து அருளினார் என்று சொல்லப்படுற வேதத்தில் பாருங்க, நினைத்தார், அருளினார். என்ன அருளினார்? கற்பந்தரிக்கும்படியாய் செய்தார். அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். எல்லாரும் போலவா அவன்
கர்த்தருக்கு பயப்படாதா? யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் போலவாவன் எல்லாரையும் போஷிக்கக்கூடிய ஒருவனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாருக்கும் அந்த கோத்திரங்கள் சிதறப்படாமல் நிலைத்திருப்பதற்கு, அந்த கோத்திரங்கள் எல்லாம் வாழ்வடைந்திருப்பதற்கு, அந்த 11 கோத்திரங்களும் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு கர்த்தர் இவனை பயன்படுத்தினார். இவனை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாகவே இருக்க வேண்டும் என்பதற்கு ராகேலுக்கு கொடுத்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் நினைக்கலாம் தேவன் என்னை மறந்து விட்டார், அவ்வளோதான், என்ன செய்வதனால கேள்விக்குறி இருக்கலாம். இல்லை, உங்களை நினைத்திருக்கிற தேவன் என்ன அற்புதமானவர்களை செய்வார். கொடுக்கிற ஒன்று அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் அருளி செய்வார். நினைத்த தேவன் அருளி செய்வார். நினைந்து அருளினார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஒன்று. இரண்டாவது பகுதியில் சங்கீதம் 105 42ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 105 42. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து, அங்கே சொல்லப்படும், ஆபிரகாமை என்ன செய்தாராம்? அவன் நினைத்தாராம். 42ஆம் வசனம் சொல்லப்படும், ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கெம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆபிரகாமை நினைத்தாராம். இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஜனம் கூப்பிட்டது, கர்த்தர் விடுவித்தார். அது ஒரு சந்தோஷமான ஒன்று. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு ஒரு பகுதியில். ஆண்டவர் இந்த ஜனத்தை விடுவித்தாராம். எப்படி புறப்பட பண்ணினாராம்? கெம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். ஏன் அப்படின்னா, ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார். ஆபிரகாமை தேசத்தின் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியும். நடந்தான் அப்படியே நடந்துட்டு எல்லாம் டயக்ராம் போட்டார். எல்லாம் முடிஞ்சது. முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், எப்பா நீ நடந்து தெரிந்த எல்லாம் கால் வைக்க என்னெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், உன் சந்ததி கொடுப்பேன். ஆனாலும் உன் சந்ததி 4ஆம் தலைமுறையில் இந்த தேசத்துக்கு வருவாங்க, இந்த தேசத்தை சுதந்திரிப்பார்கள். சரி, அங்கே 400 வருஷங்கள் அடிமைகளாக தான் இருப்பாங்க. இருப்பது மாத்திரமல்ல, வரும்போது வெள்ளியோடும் பொன்னோடும் திரளான ஐஸ்வர்யத்தோடும் கெம்பீர சத்தத்தோடும் வருவாங்க. கர்த்தருக்கு பயப்பட்டவதா? ஆபிரகாமோடு பேசிட்டார். ஏறக்குறைய அவர்கள் இருந்த காலங்கள், யோசேப்பு இருந்த காலம் வரைக்கும் நல்லதாக இருந்தாங்க. யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் ஒருவன் வந்தான், உபத்திரம் ஆரம்பிச்சுட்டு. அந்த உபத்திரத்தில் அப்போதே விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னார். ஆனால் தேவன் அவங்களுக்கு 400 வருஷம் நிர்ணயித்து வைத்து விட்டார். ஆகவே இந்த ஜன பெருக்கம் அங்கே பெருகினது. அவர்களை ஒடுக்கும்படியாக வேலை செய்தான் பார்வோன். எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர் பெருக ஆரம்பித்தார்கள். பைபிளுடைய அந்த தியரி கொஞ்சம் உலக தியரியோட பயங்கரமானது. உலகத்தில் அப்படியே ஒடுக்கி ஒடுக்கி இருந்துட்டு அப்படியே இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய தியரி எப்படின்னா, அவர் ஜனங்களை ஒடுக்க ஆரம்பிச்சிட்டான்னா பெருக ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் பெருகினார்கள். கர்த்தருக்கு அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற எல்லை வந்த உடனே ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தையும் ஆபிரகாமையும் நினைத்தார். கர்த்தருக்கு மகிமை. நினைத்து இவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்படுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஏதோ ஆபிரகாமை நினைத்து அவனுக்கு உதவி செய்தார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரை நினைத்தார், அவனுக்கு கொடுத்தார், அருள் செய்தார். ஆனால் இங்கே ஆபிரகாம் இல்லை. ஆபிரகாம் மரித்து ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆபிரகாம் மரித்து 400 ஆண்டுகள் 500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த ஜனங்களுக்காக அன்னைக்கு ஆபிரகாம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆபிரகாம் உன்னை நினச்சிதாப்பா கொடுத்தேன், சில குடும்பங்களில் பிரச்சனை வந்து விட்டான், சரி உங்களுக்காக நாங்கள் விட்டு விடுறோம் அப்படின்னு ஆளை பார்த்த உடனே சொல்லுவாங்க, உங்களுக்காக நாங்கள் விட்டு விடுறோம். ஆபிரகாமை நினைத்து 500 ஆண்டுகளுக்கு முன்பு மரித்து போன ஒருவனை வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டு மரித்து போன அந்த முற்பிதாக்களின் தலைவன் என்று சொல்லப்படுகிற முதல் மனுஷன் ஆபிரகாமை ஆண்டவர் அவனை நினைத்து இந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார். அப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மை நினைத்தால் நமக்கு மட்டும் கொடுக்கிறோம் என்பதல்ல, நம்மை நினைத்தால் இன்னொருவன் ஆசீர்வாதம் பெறுவதற்குரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. நம்மை நினைத்து இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோமே, நம்மை நினைத்து இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் அல்லவா? நமக்கு மாத்திரம் அருள் செய்கிறவர் மாத்திரமல்ல,
உங்களை நினைத்து உங்களோடு கூட இருக்கக்கூடிய சுற்றியுள்ள ஜனங்களை அவர் பாதுகாப்பார். சுற்றியுள்ள ஜனங்கள் நிம்மதியாக இருப்பதற்கு உங்கள் நிமித்தம் தான் செய்வார். உங்கள் நிமித்தம் இந்த எல்லைக்குள் வாதை வராதபடி காப்பார். இன்னொரு விதத்தில் பாவியான மனுஷன், ஜெபம் இல்லாத ஒரு மனுஷன், ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு மனுஷன், அவனுக்கு தயவு செய்வதற்கு தேவன் சில வேளையிலே உங்கள் நிமித்தம் அவனுக்கு செய்வார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? நாம் ஜெப காரியங்களை நடத்தி கொண்டு வருவோம். ஜெப நாட்களிலே ஜெபத்தை செய்கிறோம். நேற்று முதல் நாள் சொல்லும்போது நம் நிமித்தம் இந்த தேசத்தில் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுறது ஒரு 6% வைத்துக் கொள்ளுங்கள். 6% கிறிஸ்தவர்களிலே ஜெபிக்கக்கூடியவர்கள் சொன்னால் ஒரு 3% வைத்துக் கொள்வோம். இந்த 3% ஜனங்கள் ஆண்டவர் சமூகத்திலே முறையிடுகிறபடியினால்தான் இந்த தேசத்தில் 97% ஜனங்களை கர்த்தர் காக்கிறார். அவர் தப்புவிக்கிறார், தீமைகளுக்கு விலக்கி காக்கிறார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? 97% ஜீவனோடு இருப்பதற்கு இந்த 3% மக்கள், இந்த 3% மக்களை நினைத்து தான், இவர்களுடைய ஜெபத்தை நினைத்து தான் கர்த்தர் இந்த தேசத்தை காக்கிறார். அவர் கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் நம் நிமித்தம் இன்னொருவருக்கும் தயை செய்கிற தேவன் அவர். ஆமா, பேதுரு நிறைய சொல். யோபு என்ற பக்தர் இருந்தார். 3 பேர் வந்துட்டாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க, எப்பா இந்த வியாதி, இந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாமே இழந்து போயிட்டேன். காரணம் இல்லாமல் இருக்காது. நீ பாவம் செய்தாய், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்தார், தேவனை மறந்து விட்டாய், தேவனுக்கு உகந்ததாய் நடக்கவில்லை, பல காரியம் சொல்லிட்டு இருந்தாங்க. முடிவு வந்தது, 42ஆம் அதிகாரம் வந்தது. கர்த்தருக்கு பயப்படாததாக ஆண்டவருக்கு பயங்கர கோபம். இந்த 3 பேர் மேலே போட்டு தள்ளிட்டார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? யோபு பேசுறது போல நீங்கள் பேசலை என்னெல்லாம் சொல்லிவிட்டு அவளை கடித்து விட்டார். கடித்து விட்டு யோபு ஜெபிக்கும்படியாக சொன்னார். யோபு ஜெபம் பண்ணான். வேதம் சொல்லப்படுகிறது 42ஆம் அதிகாரம் யோபு 42:9 சொல்லப்படுகிறது. யோபின் முகத்தை பார்த்து, கடைசி பகுதியில் சொல்லப்படும். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு அவன் சொன்னான், அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். அப்படின்னா என்ன? இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். அப்படின்னா கர்த்தர் யோபை நினைத்து இந்த 3 பேருக்கும் கூட ஒருத்தன் அப்பப்போ வந்தான். 4 பேருக்கும் ஜீவனையும் அவருடைய வாழ்க்கையில் மன்னிப்பையும் கட்டளையிட்டார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? யோபின் நிமித்தம், யோபை நினச்சி தான் அந்த 4 பேரும் தப்பிச்சாங்களே தவிர, யோபு அன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டான் அப்படின்னா, அவன் ஒரு மாதிரி போயிட்டான் அப்படின்னா அவங்க 4 பேரையும் போட்டு தள்ளியிருப்பார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? வேதத்தில் சொல்லப்படுறது, யோபை நினைத்து அவர் தப்புவித்தார். உங்கள் நிமித்தம் தேவன் அநேகரை தப்புவிக்கிறார், அநேகர் ஆசீர்வாதம் வர வைக்கிறார். ஆண்டோட ஆண்டவரே, எங்களுக்கு நீ செய்வது மாத்திரம், எங்களை நினைத்து செய்வது மாத்திரம் அல்ல ஐயா, எங்களை நினைத்து இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் அமையட்டும், எங்களை நினைத்து அநேகர் ஆசீர்வாதம் வரட்டும். வேதம் சொல்லப்படுது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே விதமாய் சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 19:29 ஆபிரகாமை நினைத்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 19:29 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்திலே ஆபிரகாமை என்ன செய்தானா? நினைத்து. தேவன் அந்த சமபூமியிலே, அதாவது சோதோம் பட்டணத்தை, சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு விட்டார். திட்டமிட்டு அழிப்பதற்கு 2 பேரை அனுப்பிட்டார். 2 பேரும் அழிப்பதற்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே லோத்து குடி இருந்தான். அப்போ ஆண்டவர் நான் சொல்றாரு, ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவில் நடுவில் இருந்து தப்பி போகும்படிக்கு அனுப்பிவிட்டார். அப்புறம் என்ன அர்த்தம் அப்படின்னா, சோதோம் கொமோரா அழிவுக்குரியதாய் மாறிவிட்டது. அங்கே ஒருவன் வாசம் பண்ணுகிறான். யாருன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன், அவருக்கும் அவன் வாசம் பண்ணுகிறான். சகோதரனுடைய குமாரனுக்கு வாசம் பண்ணுகிறான் லோத்து. அவன் மனைவி 2 பிள்ளைகள். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும். தேசத்தின் பாவம், மோசமான பழக்க வழக்கங்கள், கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்து லோத்துக்கு உதவி செய்தார். யோசனை பண்ணி பாருங்க.
லோத்தை நினைச்சு தப்பு வைத்தாரு அப்படின்னா அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் ஆபிரகாமை நினைத்து லோத்தையும் அவன் குடும்பத்தையும் தேவன் தப்புவிக்கும்படி அனுப்பிவிடப்பட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை நினைக்கிற ஆண்டவர் நம் மூலம் இன்னொரு ஆசீர்வாதம் பெறுவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நினைத்து நமக்கு அருள் செய்கிறவர், இரண்டாவது நம்மை நினைத்து இன்னொருவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறவர், மூன்றாவது இருக்கு. சங்கீதக்காரன் தாவீது 40ஆம் சங்கீதத்திலே அப்படி விதமாய் சொல்லுகிறார். 40ஆம் சங்கீதம் 2ஆம் 3ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 40ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17ஆம் வசனம். 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். இது ஒரு பகுதி. கர்த்தர் நினைந்து அருளினார். நினைத்த போது ஆசீர்வாதமான ஒன்றை கொடுத்தார், ஏதோ ஒன்றை கொடுத்தார், தப்பு வைத்தார், கொடுத்தார். நம்மை நினைத்து இன்னொருவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். இப்போ அவன் தாவீது சொல்லுகிறான், என் மேல் நினைவாக இருக்குன்னா என்னை பற்றியே யோசனை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேற யாரை குறித்து என்பதை விட என்னை பற்றி யோசனை அப்படின்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம், என்னை அவர் மறப்பதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறப்பதே இல்லை. அவருடைய யோசனை, அவருடைய கற்பனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தைகள் எல்லாமே என் மேலே தான் இருக்கு. என்னை அவரால் ஒரு காலம் மறக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள், அது யூதா ஜனங்கள் சொன்னாங்க, சீயோன் குமாரதி, சீயோனோ வென்றால் கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்றெல்லாம் சொல்லி அவள் புலம்புகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பால்கனை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை அப்படி சொல்றாரு. அப்போ எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் இந்த தாயானவள் பிள்ளை மேலே தான் ரொம்ப கரிசல் இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் திருமணம் முடிச்சு வரும்போது கணவனுடைய நினைவுகள்லாம் மனைவி மேலே இருக்கும், மனைவியுடைய யோசனை நினைவுகள்லாம் கணவன் மேலே இருக்கும். இது இயற்கையான ஒன்று. இது குடும்பத்தில் இருக்கக்கூடியது. கொஞ்ச காலம் போன உடனே, ஒரு பிள்ளை பெற்ற உடனே அந்த யோசனையின் ஒரு பகுதி பிள்ளை மேலே வந்துடும். யோசிப்பதெல்லாம் பிள்ளைகள், 2 பேரும் யோசிப்பதெல்லாம் பிள்ளைகள். இவர் 50 அவர் 50 சேர்ந்து 100% அங்கே பிள்ளை மேலே இருக்கும். எதை யோசித்தாலும் பிள்ளைகள் மேலே. எந்த பொருள் வாங்கினாலும் பிள்ளைக்கு, வாழ்வதை பிள்ளைக்கு, சம்பாதிப்பது பிள்ளைக்கு, சொத்து சேர்ப்பது பிள்ளைக்கு, யோசனையெல்லாம் பிள்ளைக்கு மாறிவிடும். இதே போல ஆண்டவர் அவங்களே மறக்காமல் வச்சுருந்தாங்கன்னா நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? என் நினைவு எல்லாம் நீங்கள் தான், யோசனை எல்லாம் நீங்கள் தான் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுவதாய் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதோ தேவை வருது அப்படின்னா நினைப்பது என்பது வேறு. ஆனால் நீங்கள் தேவைகளுக்காக நினைக்கக்கூடிய ஜனங்கள் அல்ல. அதை உறுதிப்படுத்த முடியும். என்ன சொல்கிறாரு, தாயானவள் பிள்ளையை கையில் வைத்திருப்பாள், கையில் வச்சு பார்த்துட்டே இருப்பாள். ஒவ்வொரு நாள் பார்ப்பார், ஒவ்வொரு நேரம் பார்ப்பார். அந்த பிள்ளை எப்படி இருக்குது, அது தூக்கு போகுது, உதடுகள் அசையும் போது, கண் சிமிட்டு போகுது, அப்படி பார்த்து பார்த்து ரசிப்பார். கத்திற்கு கையில் இருக்கிற பிள்ளை அந்த நிலை கூட ஒரு நாள் என்ன செய்யும், கையை விட்டு போய்விடும், மாறிவிடும். ஆனால் நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படின்னா, என் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். அப்படி டயக்ராம் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் யாருங்கிறத வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நானே மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலுமே ஆண்டுடைய பாதையில் சொல்லுவேன், ஆண்டவர் மறக்க மாட்டார். அவர் மறக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலுமே கையில் இருக்கனால மறக்கவே முடியாது. கர்த்தருக்கு வாய் பண்ணதுதான். கையில் உள்ள பிள்ளைகள் வேண்டுமானாலும் பறிக்கப்பட்டு போனது போல இருக்கலாம், அது இடம் தாண்டி போய்விடலாம். ஆனால் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரே, இது மறக்கப்படுவதில்லை. எப்போதும் நினைவுகளுக்கு உள்ளாகவே இருக்கக்கூடியவர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லி காட்டுகிறார். ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு பாதுகாப்பு எல்லையை நான் ஏற்படுத்தி வைத்து எப்போதும் உன்னை கண்காணிக்கிறவராக இருக்கிறேன் என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அதான் தாவீது சொல்லுகிறான், என்னை குறித்த எண்ணம், யோசனை எல்லாம் எதற்கு காரணம்? நினைத்தார், கொடுத்து விட்டார். இவனை நினைச்சார், இன்னொருவனுக்கு தப்பு வைத்தார்.
நம்மை நினைத்தார் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைக்கு உரியவராய் மாற வேண்டும் என்பதற்காக, நாம் அந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை குறித்த யோசனை, நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். நம்மை குறித்த நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஓசியா புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நான் எப்படி உன்னை ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே, இஸ்ரவேலே, எப்படி மறப்பேன்? கர்த்தருக்கு பயமாண்டவதா. எதற்கு? அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் நம்மில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அல்லது அவருடைய நோக்கத்தின் திட்டத்தின் எல்லைக்கு நாம் வருவதற்காக நம்மை குறித்து யோசனையும் சிந்தையும் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு பகுதி வாசி பிடிக்க விரும்புகிறேன். நிறைய இருக்கு. கெட்ட குமாரனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். வீட்டை ரெண்டாக்கிட்டு போயிட்டான். சொத்தை கொடுக்குறீரா இல்லையா, சண்டையிட்டான் அவன் வாங்கினான். அப்படிலாம் வேதத்தில் போடலை. ஆனால் சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான். பிரிக்கும் போது சும்மா பிரிப்பாங்க, சரி பங்காக பிரிச்சுட்டு போயிட்டான். எனக்கு அப்பாவுக்கு ஒரு பங்கு, அண்ணனுக்கு ஒரு பங்கு, எனக்குள்ள பங்கை கொடுத்துருங்க. ஒரு பங்கு கூட விடாமல் பேரை பேசி எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். பெரிய ஆளாக வருவான்னு சொல்லி எதிர்பார்த்தா இவன் போனான். ஆனால் இவன் போன நான் கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. அவன் எப்படி ஆனான்னு நமக்கு தெரியும். கடையில் சாப்பாடு கூட வழி இல்லாமல் போயிட்டான். ஆனால் என்றைக்கு அவன் போனானோ அன்றையில இருந்து தகப்பன் வாசல் அருகே நின்று அவன் போன பாதையோடய பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பார்க்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். வருஷங்கள் ஆனது. அவர் நினைவெல்லாம் குமாரன் மீது இருந்தது. சண்டையிட்டான், வீட்டை பிரித்தான், பயங்கரமான காரியத்தெல்லாம் செய்துட்டான், சொத்தை பிரிச்சுட்டு போயிட்டான், வீட்டுக்கு யாரையும் மதிக்காமல் போயிட்டான். இப்படிப்பட்டவனை நம்ம மாதிரி ஆள் யோசிக்கவே மாட்டோம். கர்த்தருக்கு பயமாண்டாவது. யோசனை விட்டு கலட்டி விட்டுருவோம். அப்படி யோசனை வந்தாலும் கோபம் வந்துடும் நமக்கு. ஆனால் தகப்பன் அவன் வர்றது அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. நினைவெல்லாம் அவர் தான். மூத்த பையன் இருக்கிறான், கண்ணு முன்னால் இருக்கிறான், போகிறான் வரான், எல்லாம் அவனை பற்றி அவர் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவன் இருக்கா, போவான் வருவான், அவன் எப்போவும் வீட்டில் தான் இருப்பான். பொங்கனவனை குறித்து யோசனை ஒவ்வொரு நாளும். ஆனால் வேதம் ஒரு நாள் வேதத்தை சொல்லப்படும், ஒரு நாள் அவன் எழுந்து புறப்பட்டு தப்பட இடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அவன் தூரத்தில் வரும்போதே, இந்த வசனம் சொல்லப்படுது 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, அந்த நபர் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளோ பாரு, எப்போ வருவான்னு அவன் நினைவுகள் எல்லாம் பிள்ளை மீதான் இருந்தது. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஏன்னு சொன்னால் சொத்தை பிரிச்சுட்டு போயிருக்கலாம், எப்படி இருந்தாலும் தெரியாது. ஆனால் மறுபடியும் என்னுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தில் அவன் இருக்க வேண்டும். இந்த வீட்டினுடைய சுதந்திரவாளியாக அவன் இருக்க வேண்டும். இந்த வீட்டுக்கு உரியவனாக இருக்க வேண்டும். இந்த வீட்டினுடைய எஜமானனை போல இருக்க வேண்டும். இதே நினைவுகள் தான் தகப்பனுடைய நினைவுகள் இருந்தது. நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான் நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை குறித்த நினைவுகள் என்ன என்று சொன்னால், நம்மை குறித்த யோசனை, நம்மை குறித்த கற்பனை, நம்மை குறித்த எண்ணங்கள், நம்மை குறித்தான சிந்தைகள் அவர் வைத்திருப்பது நோக்கம். அவர் விரும்பி வரக்கூடிய எல்லைக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் நம் மீது நினைவாகவே இருக்கிறார். ஆமாம், நம்மை குறித்த நினைவுகள் அவர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. ஆகவே இந்த கால்வில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதை இல்லை சொல்லிகிட்டே போகலாம், நிறைய இருக்குது. நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நம்மை நினைத்திருக்கிற தேவன் கர்த்தருக்கு பயமாண்டவதாக நினைத்து நமக்கு எதை செய்யணுமோ அதை செய்வாராக. நம்மை நினைத்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பாராக. நம்மை நினைத்து, நம்மை குறித்த யோசனையை நினைத்து, நம்மை குறித்து அவருடைய எண்ணங்கள் வைத்து அவர் விரும்புகிற எல்லைக்கு நம்மை கொண்டு வருவராக. ஆகவே தன் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கண்களுடைய நாம் ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன் அவர். கர்த்தர்
கர்த்தர் என்னை மறப்பது இல்லை. கர்த்தர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் நினைவுகளுக்குள்ளாகவே நான் இருக்கிறேன். எல்லாருடைய நினைவை விட்டு நீங்கள் போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தருடைய நினைவுக்குள் இருந்தால் மட்டும் போதும், எல்லாரையும் நினைக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையில் சொல்லணும்னா, அவன் வாழ்க்கை குறித்து, சிறு வயது வாழ்க்கை குறித்து பயங்கரமான நிலையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவன் சொல்லுகிறான், கர்த்தரோ என் மீது நினைவாய் இருக்கிறார். இன்றைக்கு நம் மீது நினைவாய் இருக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு குறைவில்லாமல் நடத்துவார், எல்லா தீமைக்கு விலைக்கு காப்பார். அவர் வைத்திருக்கிற எல்லைக்கு நம்மை கொண்டு வருவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நம்ம சுற்றி உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒருவேளை அவர்கள் ஜெபிக்காமல் இருக்கலாம், அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியம் செய்தது போல இருக்கலாம். நம் நிமித்தம் அவர்களுக்கு தயை செய்து அவர்களை திருப்பி மாற்றங்களை உருவாக்கி அவருடைய எல்லைக்கு தேவன் கொண்டு வர பண்ண வல்லவர். ஏன்னா பல நாட்கள் நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களே, உங்கள் ஜெபத்தை நினைத்து அவர்களுக்கு செய்வார். நீங்கள் அவர்களுக்கு பட்ட பிரயாசத்தை நினைத்து அவர்களுக்கு செய்வார். கர்த்தர் நிச்சயமாகவே செய்ய வல்லவர். நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, அற்புதமான இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய பொற்பாதத்தில் உறவு செய்யங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை நினைத்திருக்கிற தேவனுக்கு நன்றி. நினைத்து அருளி செய்கிறேன், நினைத்து இன்னொருவனுக்கு உதவி செய்கிறேன், நினைத்து எங்களை நீர் விரும்புகிற எல்லைக்கு கொண்டு வரும்படியாய் அற்புதங்களை செய்கிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை குறித்த யோசனைகள், திட்டங்கள் எல்லாம் நீர் வைத்திருக்கிறபடி நாளை நன்றி ஐயா. எங்களை நினைத்திருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய எல்லைக்குள்ளே நாங்கள் இருக்க விரும்புகிறோம். ஆசீர்வதியும். உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நினைத்து கிரியை செய்யும். இந்த தேசத்தை ஒரு விஷயம் நினைக்க வேண்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.